பொங்கல் திருநாள். தைப்பொங்கல் திருநாள் என்றாலே நம் தமிழர்கள் அனைவர்களுக்கும் மிகவும் மகிழ்ச்சியும் சந்தோஷத்தையும் வரவழைக்கக்கூடிய ஒரு முக்கிய தினமாக கொண்டாடப்படுகிறது. இந்த தைப்பொங்கல் என்பதை நம் நாட்டில் உள்ள அனைவருமே கொண்டாடுகின்றார்கள். அதில் மிகவும் சிறப்பாக நம் தமிழகத்தைச் சேர்ந்த தமிழ் மக்கள் கொண்டாடுகின்றார்கள். பொங்கல் திருநாள் என்பது ஒரு வாழ்க்கையில் ஒரு புதிய திருப்பத்தையும் ஒரு மகிழ்ச்சியையும் உண்டாக்கக்கூடிய ஒரு திருநாளாக அனைவரும் கருதுகின்றோம். இந்த நாளிலிருந்து சூரியன் அவர்கள் வடக்கே, இந்த தை மாதம் வடக்கே நோக்கி வளர் நிலையில் சஞ்சரிப்பதாக 6 மாதமும், பின்பு தெற்கு தட்சிணாயனமாக தெற்கு முகமாக செல்வதாகவும் கருதப்படுகிறது. ஆகவே இந்த வடக்கு நோக்கி சூரியன் செல்லும் இந்த மகர மாதத்திற்கு சூரியன் நகரும் நாளை மகர சங்கராந்தி என்று மற்ற மாநிலங்களிலும் நம் தமிழ் மாநிலத்தில் தைப்பொங்கல், தைத்திருநாள், உழவர் திருநாள் என்று மிகவும் சிறப்பாகவும் கொண்டாடுகின்றோம். இந்த தைத்திருநாள் என்பது பல விதமாக கொண்டாடப்படுகின்றது. ஒன்று, சூரியனுக்காக சிறப்பெடுத்து நாம் சூரியனை வணங்குவதாக கருதப்பட்டு கொண்டாடப்படுகின்றது. மற்றொன்று, உழவர்கள், விவசாயிகள் மற்றும் தொழில் செய்பவர்கள் தங்களுடைய வாழ்க்கை செழிப்படைய இந்த பொங்கலை திருநாளாக கொண்டாடுகின்றோம். மேலும் ஆன்மீகப்படி பார்த்தால் 2 அசுரர்கள் தேவர்களை வதைத்து கொண்டிருப்பதாகவும், அவர்களை அழிப்பதற்காக அம்பாளும் மற்றும் கங்காதேவியும் சேர்ந்து அந்த 2 அரக்கர்களையும் வதைத்ததாகவும், அவர்களுக்கு நல்ல ஒரு எடுத்துக்காட்டாகவும் அவர்கள் இருவரும் தங்களை போற்றி நாள் முழுதும் பொங்கலன்று கொண்டாட வேண்டும் என்று அவர்கள் கேட்டுக்கொண்டதற்கிணங்க அந்த நாளை பொங்கலாக அவர்கள் ஞாபகார்த்தமாக நாம் கொண்டாடுவதாகவும் கருதப்படுகின்றது. ஆக எது எப்படி இருந்தாலும் இந்த தைப்பொங்கல் என்பது அனைவருக்கும் தை பிறந்தால் வழி பிறக்கும் என்பதை போன்று ஒரு சிறந்த ஒரு தைப்பொங்கலாக கொண்டாடப்படுகின்றது. இதிலிருந்து அனைவருக்கும் ஒரு மறுவாழ்வும், இதுவரையிலும் மகிழ்ந்து வந்தவர்களுக்கு மேலும் மகிழ்ச்சியும், இதுவரையிலும் சற்று சிரமத்தையும் இடைஞ்சல்களையும் அனுபவித்து வந்தவர்களுக்கு இதிலிருந்து ஒரு வளர்ச்சியும் மகிழ்ச்சியும் ஏற்படும் என்ற ஒரு நல்ல எண்ணத்தில் நாம் அனைவர் வீட்டிலும் முதல் நாளே போகி பண்டிகை என்று பழையதையெல்லாம் கழிந்து பழைய பொருள்கள், வேண்டாதவை அனைத்தையும் வெளிப்படுத்தி அவைகளை போட்டு இரவில் எரிப்பார்கள் அல்லது கழிவுபடுத்துவார்கள். இது வீட்டை சுத்தம் பண்ணி தைப்பொங்கல் அன்று சூரியனுக்கு காலையிலே சிலவர் படைத்து சூரியனை நமஸ்காரம் செய்து படையல் செய்து அன்று சாமிக்கும் படையல் செய்து மற்ற அபிஷேகங்கள், ஆராதனைகள் எல்லாம் செய்து சாமி கும்பிட்டு அனைவரும் சந்தோஷமாக மகிழ்ச்சியாக இருப்பார்கள். ஒரு சிலர் மதியம் நேரம் அல்லது மாலை நேரம் தங்களுக்கு எது உகந்த நேரமாக சௌகரியமான நேரமாக இருக்கின்றதோ அந்த நல்ல வேளையில் பொங்கலிட்டு அனைவரும் வீட்டில் மகிழ்ச்சியாகவும் மற்றும் நல்ல சுப நிகழ்ச்சிகளையும் கொண்டாடுவார்கள். ஆக இந்த தைப்பொங்கல் என்பது அனைவருக்கும் ஒரு நல்ல மகிழ்ச்சிக்கும் ஆனந்தத்துக்கும் உகந்த ஒரு நல்ல முதல் நாளாக கொண்டாடப்படுகிறது. ஆக இந்த தை பிறந்தால் வழி பிறக்கும் என்பதை போன்று இந்த ஒரு நல்ல நாளில் இடும் பொங்கல் அனைவர் வாழ்க்கையிலும் விளக்கேற்றி வைக்கக்கூடியதாகவும் சிறக்கக்கூடியதாகவும் இருக்கின்றது. இந்த தை மாதம் பிறக்கும் நாளைத்தான் சங்கராந்தி என்று மற்ற மாநிலங்களில் கொண்டாடுகின்றார்கள். சங்கராந்தி என்றால் சூரியனுடைய நகர்வு, ஒரு ராசியிலிருந்து அடுத்த ராசிக்கு அவர் நகர்ந்து செல்வதை சங்கராந்தி என்று சொல்கிறோம். அப்படி பார்க்கும்போது இந்த மகர மாதத்திற்கு தனுசு ராசியிலிருந்து மகரத்திற்கு சூரியன் அவர்கள் மாறும் நாளையே தை 1ஆம் தேதி தை மாதம் என்று நம் தமிழ் மாதத்தில் கூறி அதை பொங்கலாக கொண்டாடுகின்றோம். இப்படிப்பட்ட இந்த தை மாதம் திருநாள் தை பொங்கல் அன்று தான் நமக்கு ஐயப்பன் கோயிலில் மகர விளக்கு ஜோதி என்று ஒரு எல்லாருக்கும் ஒரு வாழ்க்கையில் ஒரு நல்ல நிலையை உண்டாக்கக்கூடிய மகர ஜோதியை கண்டு கழிக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாகவும் திகழ்கின்றது. மேலும் பொங்கல் என்று மட்டுமல்லாமல் இதை வைத்து உழவர்கள் அறுவடை செய்து நல்ல மகசூல் செய்த நல்ல தருணமாக இருப்பதால் அவர்கள் அதற்காக கொண்டாடுவதாக உழவர் தினமாகவும் மற்றும் பொங்கலாகவும், மாடுகளை கால்நடைகளை நாம் வணங்க வேண்டும் என்ற முறையில் மாடுகளுக்கு மாட்டுப் பொங்கல் என்று அடுத்த நாளும், அதன் அடுத்த நாளாக நாம் அனைவரும் நண்பர்கள், உறவினர்கள் மற்றும் மேம்பட்ட தெரிந்தவர்கள் அனைவர்களையும் ஒருவர் கண்டு கழித்து மகிழ வேண்டும் என்பதற்காக காணும் பொங்கல் என்றும். ஆக இந்த பொங்கல் என்பது நாம் அனைவருக்கும் மிகவும் மகிழ்ச்சியும்
நல்ல ஒரு தருணத்தையும் உண்டு பண்ணக்கூடிய ஒரு சிறந்த ஒரு திருநாளாகவும் கொண்டாடக்கூடிய ஒரு திருவிழாகவும் கருதப்படுகிறது. ஆக இந்த பொங்கல் என்பது அனைவருக்கும் நல்லதையும் நல்வரவையும் நல் உயர்வையும் தரக்கூடிய சிறப்பான நாளாக அமைகின்றது. ஆகவே நாம் அனைவரும் பொங்கல் திருநாளை சிறப்பாக கொண்டாடி வாழ்வாங்கு வாழ்வோம். வாழ்க, வணக்கம், நன்றி.